வணக்கம். இந்த வீடியோ Amazon Great Republic சேல்க்காக போடுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல GoPro Quadra ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ப்ரொஜெக்டர்ல அப்படி என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாலயே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெக்ட்ரால பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இதுலயும் வந்து ER-க்கும் டால்பி அட்மாஸும் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Amazon Great Republic சேல்ல இந்த ப்ராடக்ட் ஆஃபர்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமா இப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொஜெக்டர் வாங்கணும் அப்படின்னாலே பயங்கர கன்ஃபியூஷன். ஏன்னா எல்லா ப்ரொஜெக்டரும் ஒரு 2000 3000 ரூபாய் பிரைஸ் டிஃபரன்ஸ்லாம் வருது. இந்த வீடியோல நான் இப்ப ரிவ்யூ பண்ண ரீசெண்டா 3 டோப்ரோ பிராண்ட்லயும் யாருக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஒரு கமெண்ட்டுக்கும் நான் டைம் எடுத்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த குவாட்ரா ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4K ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. நல்லா நீட்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சசரிஸ் பாக்ஸு, டோப்ரோ அப்படின்ற பேஜிங் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்மார்ட் ஹோம் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஏற்கனவே நம்ம குவாட்ராவில் பார்க்குற மாதிரி தான் 4K சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேஜிங் இருக்குது. இந்த கோல்டு கலரில் லைனிங் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கவே இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த கவரை வந்து பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, பாருங்க, புத்தம் புதுசாக செம்மையாக இருக்குது. நல்லா ஏபிஎஸ் பிளாஸ்டிக் ஹார்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம டியூரபிள் அண்ட் ரிலேபிளாக இருக்கும். மேலே வந்து பவர் பட்டன் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து வென்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட்லேயும் அதே தான், ஃபுல்லாக வென்ஸ் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் போர்ட், அதுக்கப்புறம் ஐஆர் ரிசீவர், ஒரு 3.5mm ஜாக், 2 HDMI போர்ட். இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே வந்து ஆர்க் சப்போர்ட் பண்ணும். ஒரு 2 USB போர்ட், சரிங்களா. பாட்டம் காமிச்சிடுறேன். ஸோ பாட்டம் பொறுத்த வரைக்கும் மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீரியல் நம்பர், QC பாஸ்ட்டுக்கான இந்த லோகோ, ISI முத்திரை, இந்த ரப்பர் பேட்ஸ் வந்து வச்சிங்க அப்படின்னா வழுக்காமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீலிங் மவுண்ட் இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த ரப்பர் பேடை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ இருக்குது. 4 சைட்லேயும் இருக்குது. ஈஸியாக வந்து சீலிங் மவுண்ட் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. டேபிள் வச்சு நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஈஸியாக. இங்கேயும் வந்து வென்ஸ் இருக்குது இந்த 2 இடத்துலையும். இது வந்து இந்த டஸ்ட்டு போகாத ஒரு ப்ரொஜெக்டர் கேட்டிருந்தீங்களே, இது வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா. அக்சசரிஸ் பார்த்துடலாம். ஒரு 2 பின்கான பவர் கேபிள், ஒரு யூசர் மேனுவல், ஒரு டஸ்ட் கிளாத், ஒரு ரிமோட். இந்த ரிமோட்டில் டெடிகேட்டட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பரான விஷயம். ஒரு ஹை ஸ்பீடுக்கான HDMI கேபிள். இவ்வளோ தான் அக்சசரிஸில் வரும். இந்த ப்ரொஜெக்டரோட வெயிட் அப்படின்றத பார்த்துடலாம். 2975, ஆல்மோஸ்ட் 3 கிலோ கிட்ட, சரிங்களா. இது வந்து ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது. ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்துலாம் வாங்க. இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஆன் பண்ணிடலாம். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், இனிஷியல் செட்டப் வந்து உங்களுக்கு வைஃபைல கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இது வர ரிமோட் எல்லாமே ப்ளூடூத் ரிமோட். ஸோ நீங்கள் இது கூட பேர் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். ஆன் பண்ண உடனே ரிமோட் வந்து ஈஸியாக வந்து பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த 2 பட்டனை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ரிமோட் வந்து இந்த ப்ரொஜெக்டர் கூட கனெக்ட் ஆகும், ப்ளூடூத் ரிமோட்டு. இதில் பேரிங் வந்து ஆட்டோ பேரிங் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் செல்லு போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேர் ஆகிடுது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். மேலே ரெட் லைட் எரியுது பாருங்க, நைட்டில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக மேலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக சப்போஸ் ரிமோட் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா இந்த பவர் பட்டன் மூலிமா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். இந்த ரிமோட்டில் வந்து இந்த இடத்துல லைட்டு நீங்கள் அழுத்த இங்கே லைட் என்னடா வரலையே, பேட்டரி கீட்டரி ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வியர்டாக இருந்துச்சு எனக்கு. உங்கள் வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ ஆன் பண்ண உடனே ப்ளூ கலரில் மாறிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர். இது வந்து 100 இன்ச்சு ஸ்க்ரீனு. டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 7 feet. சரிங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியல் செட்டப் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ். அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. மேனுவல் கீஸ்டோன் வேணுன்னா மேனுவல் கீஸ்டோன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் 4 சைட்லையும் கரெக்டாக கொண்டு வரேன். அந்த சைடும் அதே மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்னால் கீஸ்டோன் செட்டப் வந்து பண்ண முடியுது மற்ற கம்பேர் ப்ரொஜெக்டரோட. சரிங்களா? அந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அக்ரெசிவாக நீங்கள் மீன் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரம் நகருது பாருங்கள். ஆனால் மற்ற ப்ரொஜெக்ட் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக நகரும். ஸோ நீங்கள் அழுத்திட்டே இருந்தால் தான் ரொம்ப தூரம் கொண்டு வர முடியும். இதெல்லாம் அப்படி கிடையாது. சும்மா நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே சர்றன்னு வந்துது பாருங்கள். ஸோ அக்ரெசிவான அந்த மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து சென்சிட்டிவிட்டி வந்து நமக்கு இங்கே கிளியராக வந்து சொல்லுது. அக்யூரேட் கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணியாச்சு. 4 சைடும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா ஸ்க்ரீனோட அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். அங்கே பாருங்கள். ஸோ ஜூம் அண்ட் ஷிஃப்ட் வேணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து இனிஷியலாகவே உங்களுக்கு செட்டப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் அக்ரிமெண்ட், அப்புறம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணணும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டோடனே ஸ்டார்ட் நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு கேட்குது பாருங்கள். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸும் வந்து இனிஷியலாகவே செட்டப் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாம் ஒன் டைம் செட்டப் தான். ஒரு தடவை நீங்கள் செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணாலே போதும். இந்த ப்ரொஜெக்டரில் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஸ்க்ரீன் ஆஃப்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய ரிலீஃபு. ஏன்னா சப்போஸ் சில நேரத்தில் நம்ம டக்குன்னு வெளியே போக வேண்டியது இருக்கும். ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்காது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன் ஆஃப் கொடுத்துடலாம். இங்கே சவுண்ட் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது பாருங்கள். ஸ்க்ரீன் மட்டும் ஆஃப் ஆகிடும். திருப்பி நீங்கள் பவர் ஆன் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு லினக்ஸ் ஓஎஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ட்ராவில் வந்து லினக்ஸ் ஓஎஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் லினக்ஸ் ஓஎஸ் தான். லினக்ஸ் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பூட் டைம். நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஆன் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு எடுத்துக்காது. ஏதாவது மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து ஹேங் ஆகாது. இந்த தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியாது. பட் ஆண்ட்ராய்டில் வந்து அது இருக்கும். இப்போ டிவிக்கும் மொபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? மொபைல் ஏகப்பட்ட ஆப் நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம். அந்த மாதிரி இதில் வந்து டெவலப் பண்ண முடியாது. இதில் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணாது. நிறைய சப்ஸ்கிரைபர் பிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன். இது வந்து லினக்ஸ் ஓஎஸ். சரிங்களா? 2 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் செட்டிங்ஸில் போய் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். செட்டிங்ஸில் போனீங்கன்னா கடைசியில் அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், டிவைஸ் இன்ஃபோவில் வந்து மெமரி 2 GB கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோப்ட்ரோவில் ஒரு அட்வான்டேஜாக அதாங்க, இவங்க கொடுத்தா 2 GB தான் கொடுப்பாங்க. இந்த 1 GBலாம் கொடுத்து நம்மளை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. 32 GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ் சைடு. டெம்பரேச்சர் காமிக்குது, டிவைஸோட மாடல் காமிக்குது. ஃபேக்ட்ரி ரீசெட் வேணா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்கலாம். டிவைஸ் நேம் வேணா டிவைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிஸ்டம் அப்டேட் வந்து இப்போதைக்கு கிடையாது. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் சைன் அவுட் வேணால் நம்ம சைன் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆண்ட்ராய்டு 15 வந்து உங்களுக்கு டோப்டோ ரெஜன் ப்ரோ மேக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஓடிடி கண்டென்ட் பார்ப்பேன், எனக்கு மற்றபடி வேறு பிரச்சனை கிடையாது, என் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். இதில் டிஃபால்ட்டாக ஆல் ஆப்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர் இருக்குது. இந்த ஆப் ஸ்டோரில் ஒரு சில ஆப் மட்டும்தான் வரும். அதை வந்து நல்லா கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. எல்லா அப்ளிகேஷனும் வராது. ப்ரைம் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேசிக்கான எல்லா இதுவும் வரும். ஜி5 அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வரமாட்டேங்குது நான் பார்த்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஓடிடி கண்டென்ட் மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவேனோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவேன்னா இதில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அதை வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸை நான் வந்து சைன்இன் பண்ணிட்டேன். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. எந்த ஒரு லேகும் கிடையாது. அங்கே பாருங்கள், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும்.
சரிங்களா. அதெல்லாம் செம்மையாக இருக்குது. ப்ரைமும் நான் வந்து பார்த்துட்டேன், ப்ரைம்லேயும் வந்தவும் உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா லைவ் டிவி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் லைவ் சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஆல் அப்ளிகேஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேலே வந்து பென்ட்ரைவ் காட்டுது பாருங்கள். ஸோ யூஎஸ்பி உள்ளே போனீங்க அப்படின்னா நான் 4K சப்போர்ட் பண்ணதான்னு சொல்லிடுறேன். ஸோ பென்ட்ரைவில் இந்த லெக்சர் அப்படின்றது தான் என்னுடைய பென்ட்ரைவ். ஸோ இது உள்ளே போய் நம்ம எப்பயுமே வந்து டவுன்லோட்ஸில் வந்து வீடியோ வச்சுருப்போம். சப்போர்ட் பண்ணுது. ஸோ 4K வீடியோ சப்போர்ட் பண்ணுதுங்க. டால்பி அட்மாஸ் 4K வீடியோவில் நம்ம ப்ளே பண்ண முடியுமானா கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியும். 60 FPS வரைக்கும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேலே வந்து போட்டுட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. மேக்ஸிமம் 60 FPS எல்லா ஃபார்மேட்டும் ஒர்க் ஆகும். 4K வீடியோ பென்ட்ரைவில் பார்க்க முடியும். அது வந்து இந்த ப்ரொஜெக்டில் அட்வான்டேஜ். ஸ்பெக்ட்ராக்கும் அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டர் குவாட்ராக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லூமன்ஸு. அது வந்து வெறும் 2000 லூமன்ஸு, இது 2500 லூமன்ஸு. அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த 4000 ரூபாய்க்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து அந்த 22,000 ரூபாயிலிருந்து 27,000 ரூபாய்க்குள்ளே வருது. அதனால தான் நான் வந்து இந்த கம்பேரிசன் வந்து பண்ணுறேன். இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனை பற்றி பார்த்துட்டோம். ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. 5.6 சப்போர்ட் சொல்லிடுறேன். டிஃபால்ட்டாக இருக்க யூடியூப்பில் என்ன ரெசல்யூஷன் ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்துடலாம். இதில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா. இதில் டிஸ்பிளே ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் 4K HDR10+ MEMC கொடுத்துருக்காங்க. அதனால் 4K ரெசல்யூஷன் HDR10+ வீடியோஸு நேட்டிவ் வந்து 1080 பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃபுல்லி சீல்டு, சரிங்களா. 300 இன்ச் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். LTPS சினிமா ஸ்கோப் வைட் ஸ்க்ரீன் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பிரைட்னஸ் LED ப்ரொஜெக்டர்னு சொல்கிறாங்க. 2500 ஆன்சை லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 22,001 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. லேம்ப் லைஃப் வந்து 50,000 hours. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 6th gen டியூவல் பேண்ட் வைஃபை வித் 2.4 GHz + 5 GHz கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2, HDMI CEC இருக்குது, HDMI ERக்கும் இருக்குது. CEC பொறுத்த வரைக்கும் ரிமோட் ஒரே ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Fire TV ஸ்டிக்குக்கும் நார்மல் ப்ரொஜெக்டர் ரிமோட்டே வந்து போதும். டியூவல் HDMI உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜ். லெஜண்ட் ப்ரோ மேக்ஸில் அது கிடையாது. ஒரே ஒரு HDMI மட்டும் தான் இருக்குது. ஸோ PS5 கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு HDMI போர்ட்டில் இந்த ப்ரொஜெக்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 USB போர்ட், 3.5mm ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்பு, மேக்புக்கு, ப்ளூரே பிளேயரு, டிவி ஸ்டிக்கு, டிவி பாக்ஸு, PS5 பென்ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க்கு எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் AI ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோ பொசிஷன், ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ கீஸ்டோனு, ஆட்டோ ஆப்ஸ்டக்கல் அவாய்டன்ஸ், ஆட்டோ ஸ்க்ரீன் ஃபிட், டிஜிட்டல் இன் அண்ட் அவுட், 4P + 4D கீஸ்டோன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபைட் லினக்ஸ் OS வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் சுத்தமாக லேக் இருக்காது. 2GB RAM, 32GB ROM வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டால்டு 4K யூடியூப், ப்ரைமு, ஹாட்ஸ்டார் எல்லாமே ஒர்க் ஆகும். ஆக்டோ கோர் CPU + மெலி GPU கொடுத்துருக்காங்க. அதனால் வயர்லெஸ் ஸ்க்ரீன் மிரரிங்கும் நம்ம வந்து மிராகாஸ்ட் மூலிமா பண்ணிக்கலாம். டால்பி அட்மாஸ், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது. HDMI ER கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ணி இந்த ப்ரொஜெக்டில் சினிமாக்கான அந்த சவுண்ட் எஃபெக்டை கொண்டு வர முடியும். 15 வாட்ஸ்க்கான பெரிய ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக ஒரு சின்ன ரூமில் பார்க்குறோம் அப்படின்னாலும் ஆடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணும்போது சொல்லிடுறேன். MEMC அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஷன் எஸ்டிமேஷன் அண்ட் மோஷன் காம்பன்சேட்டட் டெக்னாலஜி. இது எதுக்குன்னா டிவியில் வைடாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப ஸ்மூத்தராக எனக்கு வந்து வேணும், சின்ன லேக் கூட இருக்கக்கூடாது, ஃப்ரேம் ரேட் வந்து நல்லா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்மூத்தராக இருக்கணும் அப்படின்னா, கிளியர் விஷுவல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த MEMC டெக்னாலஜி இருக்க ப்ரொஜெக்டை தான் சூஸ் பண்ணணும். ஃபுல்லி சீல்டு இன்ஜின், டஸ்ட்டு சுத்தமாக வந்து என்ட்ரு ஆகாது. லைட் சோர்ஸு ரொம்ப என்க்ளோஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வெளியிலேருந்து ஈரப்பதம் வந்து உங்களுக்கு வராது. ஸோ ப்ரொஜெக்டரோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அதிகம். டீக்ரேடிங் இமேஜ் குவாலிட்டி வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபுல்லி சீல்டு இல்லாத ப்ரொஜெக்டரில் நம்ம பார்த்துருப்போம். பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது. மெயின்டெனன்ஸ் வந்து இந்த ப்ரொஜெக்டர் ரொம்ப கம்மி. சீக்கிரம் வந்து லேம்பும் போகாது. கம்பெனி சைடில் வந்து நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் கிளைம் பண்ணுறாமல் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி ஒரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு கிளியராக அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ப்ரொஜெக்டரில் லூமன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். எல்லா ப்ரொஜெக்டர்லேயும் விலை ஏற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே அந்த ப்ரொஜெக்டரில் அதிக லூமன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரில் 2500 லூமன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரீடிங்கை லைவாக காமிச்சிடுறேன்.
சென்டர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா 465. ரொம்ப கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கோடு வர மாதிரி இருக்கும். ஹைட் போட்டாலும் எனக்கு 4 எண்டும் சூப்பராக வந்து தெரியுது. லுமினஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அங்கே பாருங்க சுத்தமாக வந்து 4K ரெசல்யூஷனில் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கூட வந்து உங்களுக்கு லேக்ன்றது இந்த ப்ரொஜெக்டரில் கிடையாது. ஸோ 2GB ரேமோட வேலை வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் ஏன் வந்து 1GB ரேம் இருக்கிற ப்ரொஜெக்டர்லாம் வந்து கலாய்க்கிறேன்ட்டு. 2GB ரேம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீடியோ ப்ளே பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க ப்ராசஸரும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? வீடியோ குவாலிட்டியில் கண்டிப்பாக வந்து ப்ரொஜெக்டர் வேறு லெவல் தான். இந்த ப்ரொஜெக்டரில் அந்த வேர்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். சுத்தமாக வந்து எந்த இடத்துலையும் வந்து பிளர்ரு கிடையாது. மோஸ்ட்லி இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ப்ரொஜெக்டர் எல்லாத்துலேயும் இந்த பிளர்ரு வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதில் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வீடியோ வந்து எனக்கு பிபிடி ப்ரெசன்டேஷனுக்காக நான் வந்து பார்ப்பேன். நான் படம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ்க்கு தேவை அப்படின்றவங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொஜெக்டரில் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபயர் டிவி ஸ்டிக்கில் என்ன கனெக்டிவிட்டி காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் சோர்ஸ் உள்ள HDMIயில் நான் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். HDMI 2 போர்ட் இருக்குது. அதில் ஒன்றுத்தில் வந்து ஃபயர் டிவி ஸ்டிக் வச்சுருக்கேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ HDMI CEC வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இந்த ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்க அந்த ரிமோட்டை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபயர் டிவி ஸ்டிக்கு என்னால் யூஸ் பண்ண முடியுது. இதுதான் வந்து அந்த HDMI CECக்கான விளக்கம். சரிங்களா? நம்ம எப்பயும் போல் செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் போனீங்க அப்படின்னா இதில் 4K சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் ரெசல்யூஷன், ரெஃப்ரெஷ் ரேட்டு 60 Hz, HDR 10+ம் HLGயும் சப்போர்ட் பண்ணும். டால்பி டிஜிட்டல் +ம் இருக்கு, டால்பி டிஜிட்டல் இருக்கு, PCM ஆடியோ சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இங்க டால்பி அட்மாஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து நோன் போட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா நான் இப்போ வந்து சவுண்ட் பார்ல கனெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டால்பி அட்மாஸ் சவுண்ட் பார் EARC மூலிமா ப்ரொஜெக்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் HDMI போர்ட்டில். ஸோ இப்போ வந்து ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டால்பி அட்மாஸு முதல்ல நோன் போட்டிருந்து பார்த்தீங்களா? இப்போ வந்து எஸ்ன்னு காமிக்கும் பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம வந்து கவனிக்கணும். டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற சவுண்ட் பாரில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு டால்பி அட்மாஸில் எஸ்ன்னு காட்டுது பாருங்கள். செட்டிங்ஸ்குள்ளே வந்து போங்க. ஸோ சவுண்ட் அவுட்புட்டை நீங்கள் மேனுவலாக வந்து செட்டிங்ஸ் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். சவுண்ட் அவுட்புட்டில் EARC மோட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் ஃபார்மேட் போனீங்க அப்படின்னா ஆட்டோவில் இருக்கும். ஸோ டால்பி அட்மாஸ் சவுண்ட் பாரில் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோவில் இருந்தாலும் அது ப்ளே ஆகும். இந்த ஃபார்மேட்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பட்டன் மூலிமா டிஜிட்டல் +ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டால்பி அட்மாஸ் ஃபோர்ஸ் பண்ண முடியும். டால்பி டிஜிட்டலும் நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். பாஸ் த்ரூ PCMன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பட்டன்லாம் கிளிக் பண்ணி அவுட்புட் ஃபார்மேட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரொஜெக்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலி டால்பி டிஜிட்டல் + மட்டும் தான் வரும். இது டால்பி டிஜிட்டல் + உங்களுக்கு அட்மாஸும் சேர்ந்து வருது. ஸோ இப்படி தான் வந்து சவுண்ட் அவுட்புட் நம்ம எடுக்கணும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மோட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. லோ லேட்டன்சி ஃபார் கேம் இருக்குது. ஸோ கேமுக்கு வந்து நான் PS5 கனெக்ட் பண்ணி நான் விளையாடணும் அப்படின்றவங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் MEMC அப்படின்ற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க சொன்ன பார்த்தீங்களா? அதனால் பிக்சர் வந்து ரொம்ப ஸ்மூத்தராக இருக்கும். ஃப்ரேம் ரேட் வந்து அதுவே வந்து கரெக்ட் பண்ணிக்கும். பிக்சர் மோடில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மோட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டு, மூவி, கேமு இந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதை மாற்றி வச்சுக்கலாம். கஸ்டம் பண்ணணும் அப்படின்னாலும் கஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வீடியோவில் வந்து நாய்ஸு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டாண்டர்டில் தான் வச்சுருக்கேன். பிரைட்னஸ் மோடில் வந்து குவைட் மோட்னு இருக்குது. ஸோ குவைட் மோடு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டில் ஃபேன் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பிரைட் மோடு கொடுத்தீங்கன்னா செம பிரைட்னஸாக இருக்கும். ஸோ பிரைட் மோடில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து நார்மலாக செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இமேஜ் கரெக்ஷன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆட்டோ கீஸ்டோன் வேணால் ஆட்டோ கீஸ்டோன் பண்ணிக்கலாம். இமேஜ் கரெக்ஷன். ஸோ இப்போ அதில் நீங்கள் சிக்னல் சோர்ஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா இந்த CEC கண்ட்ரோல்னு இப்போ நான் சொன்னேன் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒர்க் ஆகும். HDMI செட்டிங்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் சிக்னல் சோர்ஸில் மாற்றுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ப்ளூடூத் இருக்குது, அதுக்கப்புறம் ஜென்ரல் இருக்குது. ஸோ நெட்வொர்க்கில் ஆல்ரெடி வைஃபை டியூவல் பேண்டு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கொடுத்துருக்க 15 வாட் ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சவுண்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். அந்த பேஸ் எஃபெக்ட் வருதுங்க. ஸோ சாங் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
இந்த ப்ரொஜெக்டரில் சவுண்டு குவாலிட்டி உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஃபுல் சவுண்டில் வந்து ப்ளே பண்ணாலும் இரைச்சல் வந்து உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த சவுண்டு வந்து நம்ம ஃபுல்லாக வச்சு பார்த்தாலும் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இந்த ப்ரொஜெக்டரில் வந்து ஃபீல் ஆகலை. சவுண்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்டெயின்டாக இருக்குது. ஹை அண்ட் வால்யூம் எல்லாத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணுது. பேஸும் சூப்பராக இருக்குது. ட்ரெபிளும் வந்து உங்களுக்கு வருது. பேலன்ஸ்டாக இருக்குது சவுண்ட் அவுட்புட் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அந்த தம்பிங் எஃபெக்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க இந்த ப்ரொஜெக்டரில். இந்த ப்ரொஜெக்டரில் வந்து டெம்பரேச்சர் வந்து டெஸ்ட் பண்ணிடுறேன். இது வந்து ஃபுல்லி என்க்ளோஸ் இன்ஜின்னால ரொம்ப ஹீட் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் இங்கே டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணையில் எனக்கு வந்து கொடுத்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா 40 டிகிரிக்கு மேலே வரக்கூடாது. 8 ஹவர்ஸ் ரன் பண்ணிட்டேன். ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 31.2 தான். சரிங்களா? ஸோ இந்த சைடில் 28, ஸோ மேலே வந்து கை வைக்கிற இடத்துல 27. ஸோ எங்கேயுமே வந்து 35க்கு மேலே இல்லை. ஸோ டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆகுது. இந்த ப்ரொஜெக்டரில் ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ப்ரொஜெக்டரை இந்த மாதிரி செவுத்துக்கு பக்கத்தில் வைக்கும்போது வெளியில் வர அந்த சூடான காற்று திருப்பியும் உள்ளே போகுங்க. அதனால் நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடையாது. நீங்கள் சீலிங் மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஸ்பேஸ் வந்து, அதாவது ஏர் வந்து பின்னாடி தான், இங்கே தான் வச்சுருக்காங்க ஃபேனு. ஸோ அதனால் ஃபேன்லேருந்து அந்த ஹீட்டு த்ரோ ஆகி வெளியே போய் திருப்பி பட்டு உள்ளே போகாத அளவுக்கு கேப்பை வந்து விடுங்க. இதுதான் அந்த ஒரு சின்ன டிப்பு லாங் லைஃப் வரதுக்காக. டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ரூமோட நாய்ஸே வந்து உங்களுக்கு 48 டெசிபல் வருது. நான் உங்களுக்கு கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். ஃபேன் பக்கத்தில் 63 வந்து போயிடுச்சு. ஸோ நாய்ஸ் வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 50 வருது. பட் ஃபேன் இருக்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வருது. ஸோ 60ன்னும் போது ஃபேன் நாய்ஸே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரொஜெக்டரை வந்து நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து பார்க்குற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து வர நாய்ஸ் வந்து கம்மியாகிடும். பட் எனக்கு ரொம்ப குவைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் குவைட் மோடை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே காமிச்சல. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓவரால் வந்து கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான் இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும். மெயினாக வந்து இந்த ப்ரொஜெக்டில் வந்து டஸ்ட்டு வந்து போகாது. பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்குது. பிக்சர் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பென்ட்ரைவில் 4K சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் இந்த ப்ரொஜெக்டில் வர அட்வான்டேஜ். நான் இந்த ப்ரொஜெக்டில் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சிலது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் கவனமாக பார்த்துக்கிட்டு இந்த ப்ரொஜெக்ட் வந்து வாங்குங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணுறதுக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த ப்ரொஜெக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.